வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் புதன் வியாழக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் புதன்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2750 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 2 வாய்ப்புகள் இருந்ததுன்றது நம்மளுடைய ட்ரேடிங் திட்டமாக இருந்தது. 2776 விட்டு மார்க்கெட் மேலே போச்சுது அப்படின்னா பை பண்ணலாம். இல்லைன்னா 2720 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பை பண்ணிட்டு 2690 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் திட்டம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2770 பக்கமாக 2 முறை போயிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ஜோனை விட்டு மேலே போக முடியல. அதனால் மறுபடியும் சரிவை சந்தித்து மார்க்கெட் 2720 பக்கமாக வந்த உடனே ஓரளவு பையிங் இருக்க முயற்சி செஞ்சுது. ஆனால் அதுவும் பலன் கொடுக்காம இறுதியாக பார்த்தீங்கன்னா 2690 பக்கமாகவே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது பையர் சைடில். அடுத்த நாள் மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே மிக குறைவாக ஓப்பன் ஆகிருக்கு. 2620 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பில் விழுறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் சடன்னு மார்க்கெட் சரிவை சந்தித்து 2590 வரைக்கும் கீழே வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முழுக்க ரிகவர் ஆகி 2660 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது போன வாரம் வியாழக்கிழமை மார்க்கெட் வரைக்கும் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். க்ரூட் ஆயில் இதை வச்சு முழுக்க பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் மார்க்கெட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரேடிங் ஜோனில் இல்லை அப்படின்றது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது. ஏன்னா போன வாரம் முதல் 2 நாட்கள் பையிங்க்கு சாதகமாகவும் அடுத்த 2 நாட்கள் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாகவும் இருந்திருக்கு. இதை பற்றி தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதே க்ரூட் ஆயில் கான்ட்ராக்ட் தான். ஆனால் இந்த ஸ்கேலை சுருக்கி இருக்கிறோம். அதே 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் தான் இந்த ஸ்கேலை சுருக்கி இருக்கிறோம். இதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் அனலைஸ் பண்ணியிருந்தோம். இதில் குறிப்பிட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இந்த கோடு 2620 இந்த இடம் வந்து மார்க்கெட்டுடைய ரிக்கவரி மோடு, அதாவது மார்க்கெட் திரும்புறதுக்கு உண்டான இடமா பல இடத்துல இருந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பெரிய லெவலில் ட்ராப் ஆயிருந்தாலும் ரிக்கவர் ஆகிறதுக்கு இந்த இடம் இந்த கான்ட்ராக்டில் பல முறை உதவி செஞ்சுருக்கு. அதனால தான் 2620 அப்படின்ற இடத்த தொட்டோன்னே மறுபடியும் மார்க்கெட் வந்து கரெக்டாக இங்கே வந்தோன்னே மார்க்கெட் ரிக்கவர் ஆகியிருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பையிங் இங்கே பார்த்தீங்கன்னா 2560 மார்க்கெட் மேலே போனதுக்கு இதை ஒரு கரெக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு திருப்பி ரிக்கவர் ஆகுது. அதனால் இந்த முக்கியமாக 2620 ரிக்கவர் ஆனதுனால நம்ம அவ்வளவு சுலபமாக இந்த ஜோனில் எடுத்துக்க முடியாது. இதனால் நமக்கு ட்ரேடிங்கில் சில பல கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. சரி, அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2680 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் அதிகமாக ஓப்பன் ஆகிறதும் பையர்ஸுக்கு சாதகமான விஷயமாகவே அமையுது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பை பண்ணுறது ஓரளவு சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியனா. பையிங் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக பையிங் இருந்தால் 2660 விட்டு மேலே போய் இந்த 2720 700 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடைச்சிட்டு மேலே போய் க்ளோசிங் கொடுக்கணும். இல்லை தொடர்ந்து 660 மேலே ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எப்போ இந்த 660 விட்டு ப்ரைஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு ஓரளவு ஒரு இண்டிகேஷன் தெரியும் மார்க்கெட் பையிங் சைடு மறுபடியும் வீக்காக இருக்குது அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு சில ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் பையிங் சைடில் இருக்கிறது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஒப்பீனியன். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.